கடந்த 2 தினங்களாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய பரப்புரையில் அவர் பேசுகிற விஷயங்களை திரித்து அவதூறாக பொய்யுரையாக சித்தரித்து அவதூறு பரப்புகிறவர்கள் மீது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுவாக பேச்சுரிமை கருத்துரிமை இருக்குது. அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 19(1) அனுமதி அளிக்கிறது. அதை கவசமாக அணிந்து கொண்டு இல்லாத ஒன்றை சொல்லாத ஒன்றை சொல்லியதை திரித்து வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு 2 பிரிவுகளுக்குள்ளே பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி மதங்களிடையே பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி பேசினா அது அவதூறு. அது இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவின்படி தவறு. அதை அவ்வாறு பேசுவதை இந்திய அரசியலமைப்பு சட்டமே தடை செய்து 1902 அவ்வாறு பேசுகிறவர்கள் மீது பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறது ஒன்று. இன்னொன்று ஒரு தனிப்பட்ட மனிதர் குறித்து அவதூறு பேசுகிறது. இப்போ அவர் தன்னுடைய பரப்புரையில் என்ன சொன்னார்? கல்லூரி ஆரம்பிக்கிறீங்க, ஏன் அரசு பணத்தில் ஆரம்பிக்கக்கூடாதா? தமிழ்நாடு அரசிட்ட நிதி இல்லையா என்று தான் அவர் கேட்டார். அதற்கு பதிலாக கோயில் உண்டியலில் ஏன் கை வைக்கிறீங்கன்னு கேட்டார். அதான் அது கேட்டோடனே கொதிப்பாயிடுச்சு. உடனே கல்விக்கு அவர் எதிரானவர் என்று சொல்கிறாங்க. அவர் கல்லூரி திறக்கக்கூடாதுன்னு சொன்னாரா? இந்திய அறநிலையத்துறை கல்லூரி திறக்கக்கூடாதுன்னு சொன்னாரா? அப்படி சொல்லலை. நீங்கள் கல்லூரி திறங்க, ஏன் அரசு நிதி என்னாச்சு, அரசுகிட்ட பணம் இல்லையான்னு தான் அவர் கேட்டார். அப்போது அவர் கல்விக்கு எதிரானவர் அப்படின்னு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டுமல்ல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அந்த செய்தியை பரப்பு முதல்ல வெளியிட்டார்கள். அதை எடுத்து ஊடகங்கள் என்று பெயரில் சமுதாயத்தில் உலவி தெரியும் போலி போராளிகள், ஊடகங்களிலே பேசுகிற நபர்கள் இதை தவறாக சித்தரித்து பேசினார்கள். அவர் கல்விக்கு எதிரானவரா? அவருடைய ஆட்சி காலத்தில், எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் தான் 59 கலை அறிவியல் கல்லூரியை தந்தவர், 6 சட்டக்கல்லூரியை தந்திருக்காரு, 11 மருத்துவக் கல்லூரியை தந்திருக்காரு, எண்ணற்ற மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப் பள்ளியை தந்திருக்காரு. அவர் கல்விக்கு எதிரானவரா? அவர் சொல்ல வந்தது என்னன்னா, அரசு நிதி என்னாச்சு அதை அவர் கேட்குறார். ஏன் அதை கேட்குறாரு அப்படின்னா, முதலமைச்சர் திருவாரூரில் சொல்கிறாரு, தமிழ்நாடு 9.69% தனிநபர் ஜிடிபி வைத்து நிமிர்ந்து நிற்கிறது என்றார். அவர் சொல்லி மறுநாள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் பஸ் எல்லாம் டோல்கேட்டில் பிடிச்சு நிறுத்திட்டான். இதுதான் தமிழ்நாட்டோட லட்சணம். தமிழ்நாடு நிமிர்ந்து நிற்கிறது என்றார். அங்கே டோல்கேட்டில் பஸ்ஸில் போகிற கண்டக்டர் டிரைவரும் அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் டோல்கேட்டில் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அந்த நிதி எங்கே போச்சு? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கார். அந்த பணம் எங்கே போச்சு? அது மட்டும் இல்லாமல் வரி வருவாய் வருது, அது எங்கே போச்சு? அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் மூலம் வருவாய் வருது, அது எங்கே போச்சு? இந்த பணம் பத்திரப்பதிவில் வர்ற பணம் எங்கே போச்சு? இந்த பணத்தை வச்சு ஸ்கூல் ஆரம்பிக்கக்கூடாதா என்று கேட்கிற முகமாகத்தான் அவர் சொன்னார். உடனே அவர் இந்து அறநிலையத்துறை கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு எதிராக இருக்கார். அவர் பாஜகவின் ஊதுகுழலாக மாறிவிட்டார் அப்படின்னு பேசுகிறது அவதூறு. அவர் கேட்க வந்தது என்ன? நான் சொல்கிறேன், அவர் கேட்டது கரெக்டு. அவர் ஏன் உண்டியலில் கை வைக்கிறீங்கன்னு கேட்குறார். உண்டியலில் கை வச்சதுக்கு தான் இவ்வளவு கொதிப்பு. அதை கேட்டார்னு கொதிப்பு. இதுக்கே இவ்வளவு கொதிச்சா நாளைக்கு அந்த திருக்கோயில்களில் உள்ள நகைகள் என்னாச்சுன்னு அவர் அடுத்து கேட்டார்னா எங்கே போவீங்க? எப்படி பதில் சொல்வீங்க? அறநிலையத்துறை சட்டம், நான் அதுக்குள்ளே ரொம்ப போக விரும்பலை, ஆனால் வழக்கறிஞருங்கிற முறையில் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 9 கல்லூரிகள் இதுபோது அனுமதி கொடுத்துருந்தாங்க. அதில் 4 கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. 5 கல்லூரிகளுக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கு. உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றம் என்ன அடிப்படையில் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 9 கல்லூரிகளையும் சப்ஜெக்ட் டு அவுட்கம் ஆஃப் ஃபைனல் ஆர்டர் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தான் ஆகிறது. எதற்காக அறநிலையத்துறை கல்வி ஆரம்பிக்கிறதுல பிரச்சனை இருக்கும்னு எங்கள் தலைவர் சொன்னார் அப்படின்னா, நேற்று சொன்னார், அறநிலையத்துறை சார்பில் கல்லூரி கட்டப்படுமானால் அந்த கல்லூரியுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னு கேட்குற அதிகாரம் சாதாரண அந்த உண்டியலில் காசு போடுற பக்தருக்கு உண்டு. அப்போ அவர் என்ன சொல்லுவார்?
இந்து மதத்தை பற்றி கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க. நாளைக்கு வேற்று மதத்தினரை அந்த பள்ளியில் கல்லூரியில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்ல முடியும், வேற்று மதத்தினரை ஆசிரியராக நியமிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியும். இதெல்லாம் மாணவர்களுக்கு பிரச்சனை தருகிற விஷயம். புதுசாக பில்டிங் கட்ட முடியாது, நிதி இருக்காது, புதுசாக படிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஐன்னு ஒரு புது படிப்பு வந்திருக்கு. காலேஜஸில் ஆர்ட்ஸ் காலேஜஸில் மியூசிக் தெரப்பின்னு ஒன்று வந்திருக்கு. இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் வருகிற போது அதற்கான கட்டமைப்பை புதிதாக அமைக்கணும். கட்டமைப்பை உருவாக்குவதற்கு ஃபண்டு தேவை. அரசுனா உடனே கொடுக்க முடியும். ஆனால் அறநிலைத்துறை அப்படின்னா திருப்பியும் உண்டியலில் தான் கை வைக்கணும். எனவே அது வேண்டான்னு நல்ல எண்ணத்தோடு சொன்னதை இவ்வாறு திரித்து சொல்வது தவறு. அவ்வாறு சொல்லுகிறவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் பத்திரிகையாளர்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அதாவது கைட்லைன்ஸ் இருக்குது, ப்ரெஸ் கவுன்சில் கைட்லைன்ஸ் இருக்குது. அதில் சொல்லியிருக்காங்க, இது மாதிரி தவறாக இருந்தால் ஒரு செய்தியை வெளியிடுறீங்க, பேசுகிறாரு, அது தவறாக இருந்தால் அதை நீங்களே திருத்திக்கணுங்கிறது ப்ரெஸ் கவுன்சில் உள்ள கைட்லைன்ஸ். நான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கும் வேண்டுகோள் வைக்கிறேன். இது போன்ற பொய்யான கட்டமைப்பு, பொய்யான தகவல்களை பரப்புகிற செய்தியை நீங்கள் வெளியிடக்கூடாது. அவர் இருந்தால் அதற்கு நீங்களும் உறுதுணையாக இருந்தீர்கள் என்றால் அந்த சட்டத்தின் பால் எடுக்கப்படுகிற நடவடிக்கையும் நீங்களும் உள்ளாக்கப்படுவீர்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலமாக நேற்றைய தினத்திலே அமைச்சர் சேகர்பாபு ஒரு சட்டாம்பிள்ளைத்தனமாக எங்களுக்கு பாடம் எடுக்கிறார். அப்படி கிடையாது. இதான் லீகல் பொசிஷன். இதான் இதை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கோர்ட் ஆர்டர் இருக்கு. இப்போதான் நாங்கள் சொல்கிறோம், இது தொடர்ந்தால் சட்டப்படி நடவடிக்கை அதிமுக எடுக்கும். இல்லை, பொதுவாக இதை யார் சொன்னால் ஆரிஜினேட்டர் யாருன்னா முதலமைச்சர் தான். முதலமைச்சர் அவர் தான் முதல்ல சொல்கிறார், தவறாக சித்தரித்து சொல்கிறார். இப்போ அவர் சொல்கிறார், அதாவது அவர் அழகாக சொல்கிறார், அந்த நீங்கள் முழு வீடியோ பார்த்தா தெரியும். ஏன் அரசிட்ட நிதி இல்லையா அப்படின்னு கேட்டேன். ஏன் முதலமைச்சர் ஏன் இவ்வளோ பதட்டமாகறாருன்னா இல்லை போல் இருக்குது. இல்லைன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வந்து டோல்கேட்டில் நிற்குமாங்க, டோல்கேட்டில் விட மாட்டேங்கிறான். ஒரு அரசாங்கத்தோட லட்சணம் குட்வில் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு அரசாங்கத்தோட குட்வில், திமுக அரசாங்கத்தோட குட்வில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நாங்குநேரி டோல்கேட்டில் நாறுது. 4 டோல்கேட்டில் விடக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. குட்வில் நீங்கள் சொல்கிறீங்க ஜிடிபி உயர்ந்திருக்குங்கிறீங்க, தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் பீடு நடை போடுதுங்க, தலை நிமிர்ந்த தமிழகம்ங்கிறீங்க. ஆனால் டோல்கேட்டில் கண்டக்டரும் டிரைவரும் போக்குவரத்து தொழிலாளர் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இதுதான் தமிழக அரசினுடைய தற்போதைய நிலை. வணக்கம்.